بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2025ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 8வது வகுப்பாகும் இன்றைய வகுப்பு. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடைசியாக சென்ற வாரம் சூரத்துல் மஆரிஜ பார்த்தது ஞாபகம் இருக்கும். சூரத்துல் மஆரிஜ். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் 2 சூறாக்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று சூரத்து அபஸ, அதே போன்று சூரத்துல் மஆரிஜ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் 2ஆம் தவணைக்குரிய அரபு இலக்கிய பாடத்தில் முக்கியமான பகுதியாக கருதப்படுகின்ற அரபு உரைநடைகள் அல்லது அரபு கதை. ஆனால் எக்ஸாம் பேப்பரில் அரபு உரைநடை என்ற சொல் பயன்படுத்துறதால நாங்களும் அரபு உரைநடைகள் என்றே சொல்கிறோம். சரியா? அப்போ அரபு உரைநடைகளில் இருந்து சில கதைகளை பார்த்தா, சில உரைநடைகளை பார்த்தா நல்லமென்று நான் கருதுகின்றேன். உங்களுக்கு தெரியும், மாதாந்தம் 2 நாட்கள் மாத்திரமே எங்கட வகுப்புகள் இடம்பெற்று வருவதன் காரணமாக முழுமையாக பாடத்திட்டத்தை ஆன்லைனுக்கூடாகவே நிறைவு செய்வது என்பது சற்று சிரமமான ஒரு காரியம். எனவேதான் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருப்பது போன்று ஏலவே 2024, 2023, 2022 இந்த வகுப்புகளுக்கு, இந்த ஆண்டுகளில் ஓலெவல் எக்ஸாம் செய்த மாணவர்களுக்காக இபிசி நிறுவனத்துக்கூடாக நடாத்தப்பட்டு வந்த வகுப்புகள் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. எனவே எங்களுக்கு இந்த சிலபஸை இந்த இடத்துல முழுமையாக கவர் பண்ணுறதுன்றது ஒரு சற்று சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பதையும் மாணவர்களாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஹைர், அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் 4ஆம் மாதம் 22, அதே போல் 4ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த 2 தினங்களும் நாங்கள் அலமு யோமின் ஃபி ஹயாத்தி என்ற உரைநடையை நாங்கள் பார்த்தோம். அப்போ அதோடு வரக்கூடிய உரைநடை தான் யஜிபு அல்லா அன்சா என்ற உரைநடை காணப்படுகின்றது. ரைட்? ஆனால் நாங்கள் இன்றைக்கு அதை விட்டுட்டு, ஃபர்ஸ்ட் டேமுக்குரிய உரைநடை தானே, எனவே நாங்கள் அதை விட்டுட்டு செகண்ட் டேமுக்குரிய உரைநடைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முழுமையான அளவு, சரியா, மேக்சிமம் எங்களால் எவ்வளோ பார்க்கலுமோ அவ்வளோத்தையும் பார்ப்போம். ரைட்? நீங்கள் ஸ்கூலில் இந்த உரைநடை படிச்சோ தெரியாது, படிச்சிட்டீங்களா? இந்த உரைநடை அஸ்ஸைரு அஃப்லல் படிக்கலைனா? ரைட், ஓகே. தலைப்பு அஸ்ஸைரு அஃப்லல் உங்களோட புத்தகத்தில் எப்படி இருக்கிறோ தெரியாது. தலைப்பை பொறுத்த மட்டில் உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பொண்டை எழுதியலும், அது பிரச்சனை ஒன்று அல்ல. சரியா? நீங்கள் விரும்புகின்ற ஒரு தலைப்பை கேள்வியாக கேட்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் விடையாக எழுதலாம் அரபால. சரியா? அரபால தான் பொதுவாக தலைப்பு கேட்டு வாரது. எனவே நான் இங்கே தலைப்பொண்டு போட்டிருக்கிறேன், அஸ்ஸைரு அஃப்லல். சரியா? அஸ்ஸைர் நடந்து செல்வது. சரியா? நடந்து செல்வது, அஃப்லல் சிறந்தது. ரைட்? உங்களுக்கு கதையை பார்த்தா விளங்கும். ஓகே, கொஞ்சம் இந்த கதைகள் நாங்கள் படிக்க இருக்கிற கதைகள் கொஞ்சம் ஒரு நகைச்சுவை
நகைச்சுவையான கதைகள் மாதிரியாக நிற்குது. ஓகே, அதே போல இன்னும் ஒரு தலைப்பாக நான் போட்டிக்கிறேன். ஜுஹா ஜஹப இல சூக். ஜுஹா என்பது ஆண்ட பேர, சரியா? ஜுஹா என்பது இந்த ஆண்ட பேர். சரி, ஜுஹா ஜஹப சென்றார், போனார், இல சூக் சந்தைக்கு. ஜஹப என்ற அரபு மொழியில போனார் என்று கருத்து. ஜஹப போனார், போனான், போனார். இல சூக் என்றா சந்தைக்கு, மார்க்கெட்டுக்கு. அப்போ ஜுஹா ஜஹப இல சூக், ஜுஹா சந்தைக்கு சென்றார். ரைட், ஓகே. அப்போ நான் தலைப்பாக போட்டிக்கிறேன். இது அல்லாமல் பொருத்தமான வேறு தலைப்புகளை நீங்கள் படிச்சிருந்தா அதையும் எக்ஸாம் பேப்பரில் கேட்டு வந்தால் எழுதலாம். ஓகே, நான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரைநடையை படிப்பிச்சு முடிய நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கோ நாளைக்கோ அதில் உள்ள அரபு மொழியிலான வினாக்கள் நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. சரியா? ஓகே, ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார், நான் போன கிழமை கிளாஸ் வரை கிடைக்கல. ஓகே, போன முறை என்ன படிச்சு கொடுத்தீங்க சார்? சூரத்துல் மஆரிஜ். ஓகே சார். அதில் ஓகே, ரெக்கார்டிங் போட்டு தான் நிற்கீங்க? ரெக்கார்டிங் ஏன்னா யூடியூபு போடல அதுல. அதில் ரெக்கார்டிங் கொஞ்சம் போட்டுடலுமா சார்? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா மகள்? ஓகே ரைட், சார். நீங்கள் ரைட். ஓகே, மேக்ஸிமம் கிளாஸுக்கு வர பாருங்க. ஏன்னா ரெக்கார்டிங் வந்து அவசரமாக யூடியூப்ல போடுற அண்டு சொல்லிட்டு இல்லை. அது சில நேரம் 1 மந்த் கூட ஆகலாம். சரியா? அதை போடுறதுக்கு. ஓகே, அது வேலைக்கல்ல, அந்த வேலையல்ல. 1 மந்த்ன்றது யூடியூப்ல 1 மந்த் போகும் அப்படின்றதல்ல. சரியா? அந்த வேலைப்பளு காரணமாக நான் ரெக்கார்டிங் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு அனுப்பணும், இபிசி நிறுவனத்துக்கு அனுப்பணும். அவங்க தான் அதில் என்ன செய்வாங்க, அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ எனக்குள்ள பிஸி, அவங்களுக்குள்ள வேலை ஷெடியூல்கள், இவற்றின் காரணமாக சில நேரம் அந்த ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணப்படுறதுக்கு காலதாமதம் ஏற்படலாம். ஓகே, எனவே தயவு செஞ்சு முடியுமான வரைக்கும் உடனுக்குடனாக நீங்கள் வகுப்புக்கு வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே, ரைட். இதை யாருக்காவது வாசிச்சு காட்டேலுமா? ரைட், ஜஸ்ட் வாசிச்சு காட்டுங்க பார்க்க. வாசிங்க மகள். யுஸ்ரா வாசிங்களே. யுஸ்ரா வாசிங்க நீங்க. كنت ذاهبا إلى السوق يوما لأبيع شعرة حمير. வாசிங்க வாசிங்க. அஷரத்த ஹமீரின். عشرة حمير متلكها இல்ல, وركب. அது வந்து அம்தலிக்குஹா தான். சரியா? இந்த அலிஃபி மேலால ஹரக்கத்தொன்னும் இல்லாத்தால வாசிக்க கஷ்டமைக்கும். அம்தலிக்குஹாண்டு வரும். ஓகே, أمتلكها وركبت حمارا وسرت. وبعد فترة أدت حميرا لأتأكد أنها عشرة. فوجدتها 9. ثم نزلت من الحمار وأعدت نظر في عدد حميري فوجدتها 10. ثم ركبت حمار ثانية وأعدت حميرا فوجدتها 9. فنزلت من الحمار وأعدت فوجدتها 10. فقلت في نفسي أسير وأكسب حمارا خير من أن أركب وأحصر حمارا. ஓகே, வஅஹ்சிரு ஹிமாரா. ரைட். இப்போ இந்த உரை பகுதியை மகள் நீங்கள் வாசிக்க கொள்ள, நீங்கள் வாசித்த உங்களுக்கும் சரி, கேட்டுக்கொண்டு இருந்த மற்றவங்களுக்கும் சரி, நீங்கள் பார்க்கலாம் அதிகமான சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்குது. ஓகே, அதிகமான சொற்கள் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறு திரும்ப திரும்ப வருகின்றது என்பது எங்களுக்கு அந்த பாடத்தை மிச்சம் இலகுவான முறையில் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக அந்த அடிப்படையில்
நான் உதாரணமாக சில சொற்களை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஹமீர், ஹமீரின், ஹமீரின் இருக்குது. ஹமீரண்டா கழுதைகள். ஹமீரண்டா கருத்து என்ன? கழுதைகள். சரியா? ஓகே. அப்ப ஹமீர் என்ற சொல் எத்தனை இடத்துல வாரன்னு பார்ப்போம். இங்கன்னா ஹமீரன் இருக்குது 2, ஏன்னா அதே போல இன்னொரு ஹமீரன் இருக்குது 3. அப்ப 3 இடங்கள்ல ஹமீர் என்ற சொல் வருது. ஹமீர் என்பது பண்ணையாக வந்திருக்குது. ஓகே. ஹமீர் என்பது எப்படி வந்திருக்குது? பண்ணையாக வந்திருக்குது. கழுதைகள் என்று வந்திருக்குது. இப்ப ஹிமார் என்பது ஒரு மேல வந்திருக்குது. சரியா? ஹிமாரண்டா கழுதை. ஹிமாரண்டா கருத்து என்ன? கழுதை. எனவே நாங்க ஹிமார் என்ற சொல்லை ஹைலைட் பண்ணி பார்ப்போமே. ஹிமாரன் ஒரு கழுதை. ரைட். ஹிமார், ஹிமார் என்பது கழுதை. ஹமீரண்டா கழுதைகள். ஓகே. அப்ப இங்கே ஹமீரன் இருக்குது இந்த ரைட். அதே போல திருப்பிக்கின ஹிமாரன் இருக்குது, இங்கே ஹிமாரன் இருக்குது, இந்த இடத்துல ஹிமாரன் இருக்குது. ஓகே. அதே போல இங்கே ஹிமாரன் இருக்குது, இங்கே ஹிமாரன் இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட 1 2 3 ரைட் 4 5 6 7 8 9 10 இடங்கள்ல ஹிமார் என்ற சொல் இருக்குது. ஹிமார் அல்லது ஹமீர். ஹிமாரண்டா கழுதை ஒரு மேல. ஓகே. ஹமீரண்டா கருத்து என்ன? கழுதைகள். ஹமீரண்டா கருத்து கழுதைகள். நான் பச்சையில ஹைலைட் பண்றேன் ஹமீரா. சரியா? ஹமீரண்டா கழுதைகள். ஓகே. அதே போல நீங்க பாருங்க, வேற என்ன சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்குது சொல்லுங்க பார்க்க. வேற என்ன சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்குது? திஸ்ஆ. ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அஷராவை கவுண்ட் பண்ணுவோம். ரைட். இங்க அஷராண்டு இருக்குது. அஷராண்டா கருத்து தெரியுமா யாருக்காவது? அஷரா 10. 10. நீங்க எஸ், நீங்க சில நேரம் குர்ஆன் மதரசாக்கள்ல இலக்கங்கள் படிச்சிருப்பீங்க. தாலிமுல் குர்ஆன் ஓத போற காலத்திலேயோ அல்லது மக்தபுகள் ஓத போற காலத்திலேயோ நீங்க இலக்கங்களை சொல்லி தந்திருப்பாரு இல்லையா? ஒரு ஹஸ்ரத் சொல்லி தந்திருப்பாரு. வாஹித், இஸ்னானி, ஆனா சலாசா, அர்பா, ஹம்சா, சித்தா, சபா, ரைட். இப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. அப்ப அதுல அஷரா என்பது 10. ஓகே. அப்ப அஷரா என்பது இங்கேயும் ஒரு இடத்துல வந்திருக்குது 10, இன்னொரு இடத்துல வந்திருக்குது. சரியா? அஷரா 3 இடங்கள், இங்கே அஷரா இருக்குது 4 இடங்கள். அப்ப அஷரா என்பது 10ஐ குறிக்கின்ற சொல். எனவே அது கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல வந்திருக்குது. அதே போல நீங்க சொன்னீங்க திஸ்ஆ. திஸ்ஆ என்ற சொல் எத்தனை இடத்துல வந்திருக்கிறன்னு பாருங்க. திஸ்ஆ 1. சரியா? அதே போல 2 திஸ்ஆ 2 ரைட். 2 இடங்கள்ல வந்திருக்குது திஸ்ஆ. எஸ், அப்படித்தானே? திஸ்ஆ ரைட். அப்ப வேற என்ன சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்குது சொல்லுங்க பார்க்க. வேற என்ன சொற்கள் இருக்குது? வேற என்ன சொற்கள் இருக்குது? ஹிமாரண்டா கழுதை, ஹமீரண்டா கழுதைகள், அஷராண்டா 10, திஸ்ஆண்டா 9. வேற ஏதாவது சொற்கள் அப்படி திரும்ப திரும்ப வந்த சொற்கள் இருக்குதா? அதத்து. 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 அதத்து இருக்குது. அதத்து ரைட். ஒரு இடத்துல. வேற எங்க இருக்குது? அதத்து இங்க இல்ல. இந்த வரியில பாருங்க, இங்க இருக்குது அதத்து 2, அதத்து 3. அதத்து வந்தா கருத்து நான் எண்ணினேன். அதத்து வந்தா கவுண்ட் பண்ணி பார்க்கிற, நான் எண்ணி பார்த்தேன், நான் எண்ணினேன் என்ன கருத்துல வர. வேற எந்த சொல்லும் இல்லையா? நஸல்து. நஸல்து. ஓகே. ரகிப்து. ரகிப்து. அப்ப நஸல்து என்ற சொல்லும் 2 இடங்கள் இருக்குது. நஸல்து நஸல்து இருக்குது. நஸல்து வந்தா நான் இறங்கினேன். அதுல எதிர கருத்து சொல்தான் ரகிப்து. ரகிப்து வந்தா கருத்து நான் ஏறினேன், அதுதான் கருத்து. அப்ப ரகிப்து என்ற சொல் நீக்குது 1. அதே போல 2. சரியா? அப்ப 2 இடங்கள்ல ரகிப்து என்ற சொல் இருக்குது. இன்னும் ஒரு சொல் ஒன்று இருக்குது. நீங்க அவதானிக்கலையோ தெரியாது, அல்லது அவதானிச்சவங்க சொல்லாமல் இருக்கிறாங்களோ தெரியாது. பவஜத்துஹா என்ற இந்த சொல். சரியா? பவஜத்துஹா இந்த சொல். பவஜத்துஹா அந்த சொல்ற கருத்தை நான் படிப்பிக்கல சொல்லித்தாரேன். ஓகே. பவஜத்துஹா ரைட். பவஜத்துஹா 1 2 3. பவஜத்துஹா 3 இடங்கள்ல அந்த சொல் வந்திருக்குது. அப்ப நீங்க பாருங்க, இப்ப மேலோட்டமாக பாருங்க, அதிகமான சொற்கள் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கின்ற அதிகமான சொற்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. நாங்கள் இதை மொத்தமாக இப்படி பார்த்தா சரியா 24 சொற்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்படி பார்ப்போமே, எத்தனை சொல் காட்டுன்னு பார்ப்போமே. ரைட், கிட்டத்தட்ட 61 சொற்கள்ல அல்லது 60 சொற்கள்ல 24 சொற்கள் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ தெரியும் மாதிரி தெரியும் என்றால் அது நாங்கள் திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் ஒரு லேசாக ஞாபகத்தில் நிற்கும். ஓகே, அப்போ அஷரா என்பது என்ன? 10. ஹமீரண்டா கழுதைகள், பன்மேலையா கழுதைகள். ரைட், ரக்கிப்து வண்டா நான் ஏறினேன். ரக்கிப்துன்னா கருத்து என்ன? நான் ஏறினேன். ஹிமாரண்டா கழுதை, ஹிமாரண்டா கருத்து என்ன? கழுதை. அதத்து வண்டா நான் எண்ணி பார்த்தேன், அதத்து வண்டா நான் எண்ணி பார்த்தேன். திஸ்ஆண்டா 9. நஸல்து வண்டா நான் இறங்கினேன். பவஜத்துஹா நான் அவற்றை கண்டுகொண்டேன். இப்படியான கருத்துக்கள்ல ஒரே சொல் திரும்ப திரும்ப பல தடவைகள் வந்திருப்பது என்பது, திரும்ப திரும்ப ஒரே சொல் பல தடவைகள் வந்திருப்பது என்பது இந்த உரை பகுதியை, இந்த உரைநடையை நீங்க மிக எளிதாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. ஏன்னா அந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ரைட், இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஹைலைட் பண்ணி காட்டின காரணம் என்னென்றா இந்த உரை பகுதி படிக்கிறதுக்கும் லேசி விலங்கெடுக்கிறதுக்கும் லேசி என்றதுக்காகத்தான் நான் ஒரு ஹைலைட் பண்ணி காட்டினேன். சரி, இப்போ நீங்கள் வாங்க பாடத்து. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த பந்தி அமைப்பில் இருக்கின்ற இந்த உரைநடைய வாக்கியம் வாக்கியமாக பிரித்து ஒவ்வொன்றா படிப்போம். நாங்கள் இப்போ சூறாக்களை படிக்கிற நேரம் ஒவ்வொரு வசனமாக படிச்சுட்டு திரும்ப திரும்ப அதை படிக்கிற நேரம் அதோட உள்ளத்தில் எப்படி ஆழமாக பதிந்ததோ அதே போன்றுதான் நாங்கள் இந்த உரை பகுதியை படிக்கிற நேரமும் ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு வாக்கியமாக கற்றுவிட்டு நாங்கள் என்ன செய்வோம், இதை முழுமைப்படுத்துவோம். ஓகே, ரைட். அப்போ முதலாவது பாருங்க, குந்து தாஹிபன் இல சூகி யௌமன் லியபீஅ அஷரத ஹமீரின் அம்தலிகுஹா. ஓகே, இந்த அலிப்புக்கு ஹரக்கத் ஒன்றும் வச்சில்ல, நீங்க விரும்பினா அவட புத்தகத்தில் என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம். அம்தலிகுஹா வரகிப்து ஹிமாரன் வசிர்து, வரகிப்து ஹிமாரன் வசிர்து. ரைட், அதில் பாருங்க. இப்போ குந்து தாஹிபன் இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்தே பாருங்க. சரியா, குந்து தாஹிபன் இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்தே பாருங்க. ஓகே, நான் சென்று கொண்டிருந்தேன். குந்து தாஹிபன் என்ற கருத்து நான் சென்று கொண்டிருந்தேன். இல சூக்கி, ஓகே, சூக்கண்டா மார்க்கெட் சந்தைக்கு சொல்றது. இலாண்டா கருத்து இக்கு என்ற கருத்துல வர இக்கு டு TO2 என்று சொல்ற. டு ஸ்கூல், டு மார்க்கெட், டு மஸ்ஜித், டு சம்வேர், டு லைப்ரரி. ஓகே, அப்போ நாங்கள் டு என்றது தான் இலா என்று சொல்றது. அப்போ இல சூக்கண்டா டு மார்க்கெட், அதாவது சந்தைக்கு. அப்போ குந்து தாஹிபன் இல சூக்கி, ஒரு நாள் நான், ஒரு நாள் அண்டு இல்லை, ஓகே, நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். யௌமன், யௌமன் என்றா ஒரு நாள், யௌமன் அண்டா கருத்து என்ன, ஒரு நாள், ஒரு நாள். ஓகே, அப்ப குந்து தாஹிபன் இல சூக்கி யௌமன், ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். ஏன் சென்றேன் என்றா லியபீஅ விற்பதற்காக, விற்பனை செய்வதற்காக. ஓகே, லியபீஅ விற்பனை செய்வதற்காக. எதை விற்பனை செய்வதற்காக என்று கேட்டால் 10 கழுதைகள். ரைட், அப்ப 10 என்பதற்கு நாங்கள் அஷரா என்று சொல்றோம், கழுதைகளுக்கு நாங்கள் ஹமீர் என்று சொல்றோம். எனவே உங்களுக்கு லேசியா அஷரத்த ஹமீர் என்று வாரடங்கள் எல்லாமே 10 கழுதைகள் என்று மொழிபெயர்த்தா சரி. அப்ப இங்கே இப்ப அஷரா என்ற சொல் உங்களுக்கு தெரியும், ஏன்னா 10 ஹமீர் என்றா கழுதைகள். அப்ப அஷரத்த ஹமீர் என்றா 10 கழுதைகள். அப்ப 10 என்ற சொல்லும் ஹமீர் என்ற சொல்லும் திரும்ப திரும்ப வருகின்றது என்ற படியினால எங்களுக்கு இது தெரியுமாக இருந்தால், அஷரத் ஹமீர் என்ற சொல் தெரியுமாக இருந்தால், ரைட், ஓகே, லியபியா என்ற சொல்ல நாங்கள் லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலும். அப்படித்தானே? என்ற ஆரம்பத்தில் எப்படி வருது, குந்து தாஹிபன் இல சூகி யௌமன், ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். 10 கழுதைகள். அப்ப நடுவில் என்ன சொல், லியபியா விற்பனை செய்வதற்காக என்ற கருத்துல வரும். சரியா, நான் விற்பதற்காக, விற்பனை செய்வதற்காக. ரைட், அம்தலிகுஹா. ரைட், அம்தலிகுஹாண்டா தனி சொல்லாக நாங்கள் அதுக்கு மொழிபெயர்த்தால் நான் அவற்றை சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்ற கருத்துல வரும். எவற்றை,
அந்த 10 கழுதைகளை. இந்த ஹா என்பது லமீர். இந்த ஹா இருக்கிற இல்லையா, இது நிற்கிற இல்லையா, இந்த ஹா வந்து இது லமீரை குறிக்கின்றது. லமீர் என்றா பிரதி பெயர். அவன், அவள், அவர்கள், அவைகள் என்று நாங்க தமிழ்ல படிக்கிற மாதிரி அரபில வந்து ஹுவ, ஹுமா, ஹும், அதே போல ஹா, ஹூ, ரைட், க, கு, கி அப்படி எல்லாம் வரும். ஓகே, அப்ப வந்து கூவண்டு வராத, க, கி, ரைட், அப்படித்தான் வரும். ஓகே, அம்தலிக்குஹா, அம்தலிக்குஹான்னா கருத்து நான் அவற்றை சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்றுதான் வரும். ஆனா நாங்க இந்த இடத்துல எப்படி மொழிபெயர்ப்போம் என்றால் எனக்கு சொந்தமான என்று மொழிபெயர்த்தால் ஓகே, எனக்கு சொந்தமான. அஷரத்த ஹமீரின் அம்தலிக்குஹா, எனக்கு சொந்தமான 10 கழுதைகள், எனக்கு சொந்தமான 10 கழுதைகள். பாருங்கோ, குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ அஷரத்த ஹமீரின் அம்தலிக்குஹா, ஒரு நாள் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பதற்காக நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். இப்ப போய்கொண்டிருக்கிறேன், சரியா, போய்த்து கொண்டிருக்கல என்ன செய்யறாரு, வரகிப்து ஹிமாரன் வசிர்து. இந்த வ என்பது மேலும் என்ற கருத்துல வர இல்லையா, உங்களுக்கு தெரியும் ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வ என்ற எழுத்து வருகின்ற போது அது மேலும் என்ற கருத்துல வரும். ஓகே, ஆகவே ரகிப்து, ரகிப்து என்றா நான் ஏறினேன். ரகிப்து, ரகிப்து என்ற கருத்து என்ன, நான் ஏறினேன். ஹிமாரன், ஹமீரண்டா கழுதைகள், ஹிமாரண்டா கருத்து ஒரு கழுதை. அப்ப ரகிப்து ஹிமாரன், நான் ஒரு கழுதைக்கு ஏறினேன். ஏறி வசிர்து, நடந்து சென்ற, சாரி சிர்து என்ற இந்த இடத்துல நடந்து சென்றேன், சென்றேன். சிர்து என்றா நான் பயணித்தேன். ஓகே, வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு கழுதைக்கு ஏறி பயணித்தேன் என்று வரும். வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு கழுதைக்கின் மீது ஏறி பயணித்தேன், சென்றேன் என்ற கருத்துகள் எடுக்கலாம். ஓகே, அப்போ புத்தகத்தில் எல்லா சொற்களுக்குமான பொருள் இல்லாட்டி நீங்க தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி கொண்டு போங்க. சில சொற்களுக்கான பொருள் தான் இருக்கும். அரும்பதங்கள் என்ற தலைப்பு கீழால குறிப்பிட்ட சில சொற்களுக்கான பொருள் மாத்திரம்தான் இருக்கும். எனவே தயவு செஞ்சு நீங்க அந்த அரும்பதங்கள்ல இல்லாத சொற்களை நான் சொல்வேனாக இருந்தால் நீங்க அதை குறிப்பிட்டு கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். பாருங்க, குந்து தாஹிபன் இல சூக் யௌமன் லியபீஅ அஷரத்த ஹமீரின் அம்தலிக்குஹா, ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். வரகிப்து ஹிமாரன் வசிர்து, மேலும் நான் ஒரு கழுதைக்கு ஏறி பயணித்தேன் அல்லது சென்றேன் என்ற கருத்துல வாரும். சரியா, ஏறி பயணித்தேன் அல்லது ஏறி சென்றேன். முதலாம் வரை கிளியரா, அவளுக்கு கிளியரா? Om sir, clear sir. ரைட், Om sir. ஓகே, ஓகே. சார் ஓ வசீர்த்துண்டா பயணித்தேனே சார். ஓ சிறுத்துவண்டா பயணித்தேன். அந்த மொழி கருத்துல சார, சார நான் பிறக்கட்டில் எழுதியிருக்கிறேன். சார என்றா நடந்து சென்றான் என்ற கருத்து இருந்திருக்குது. ஓகே, நடந்து சென்றான் என்ற கருத்து வந்து அரபு மொழியில கருத்தாக இருக்குது. ஆனா இந்த இடத்துல நாங்கள் நடந்து சென்றான் என்று மொழிபெயர்க்க இயலாது. என்றா ரகிப்து ஹிமாரன், நான் ஒரு கழுதையின் மீது ஏறி நடந்து சென்றேன் என்று சொல்ல இயலுமா, சொல்ல இயலாது இல்லையா. எனவே நாங்க சிறுத்து என்பதை பயணித்தேன், சென்றேன் என்று மொழிபெயர்க்கலாம். சரியா, ஓகே, ரைட். ஓகே, அடுத்த வரிய பாருங்க. வபஅத ஃபத்ரத்தின், ஒரு நிமிஷம் தாங்க. ரைட், ஓகே, பாருங்க. பேஜ் வந்து எனக்கும் தெரியாது. பேஜ் என்ன புக்ல, இது என்ன பேஜ், எத்தனையாவது பேஜ்? 84. 84. ஓகே, சரியா, ரைட். பாருங்க மகள், 84ஆம் பக்கத்தில் இருக்கும். ரைட். وبعد فترة عددت الحمير ليتأكد أنها 10 فوجدتها 9. ரைட், இதை பாருங்களேன். وبعد فترة உங்களுக்கு நல்லா தெரியும்,
ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வ என்ற எழுத்து வருகின்ற போது அது மேலும் என்ற கருத்துல வாருன்னு தெரியும். எனவே நாங்க மேலும். ஓகே, பஅத ஃபத்ரத்தின் அண்டா கருத்து சற்று நேரத்துக்கு பின்னர். ஓகே, சற்று நேரத்துக்கு பின்னர், சிறிது நேரத்துக்கு பின்னர். நாங்க ஆங்கிலத்திலும் சொல்றோம் என்ன, ஆஃப்டர் அ வைல் என்று சொல்றோம், அது மாதிரி தான். ரைட், பஅத ஃபத்ரத்தின் சற்று நேரத்துக்கு பின்னர். அதத்து அதத்து அண்ணா கருத்து நான் எண்ணினேன். அதத்து அண்ணா கருத்து என்ன, நான் எண்ணினேன். எதை எண்ணினேன்? அல் ஹமீர். ஹமீர் அண்ணா கருத்து சொல்லுங்க இப்ப. ஹமீர் அண்ணா என்ன கருத்து? கழுதை. கழுதைகள். வெரி குட், கழுதைகள். சரியா சொல்லணும் என்ன, கழுதைகள். ஹிமாரண்டா தான் கழுதை, ஹமீரண்டா கழுதைகள். அப்ப அதத்துல் ஹமீர என்றா நான் கழுதைகளை எண்ணி பார்த்தேன், எண்ணினேன். ஓகே, அப்ப வபஅத ஃபத்ரத்தின் அதத்துல் ஹமீர சற்று நேரத்துக்கு பிறகு நான் கழுதைகளை எண்ணினேன். எதற்காக எண்ணினேன்டா, எதற்காக? லியதஅக்கத நான் உறுதிப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, சுவர் பண்ணிக் கொள்வதற்காக. ரைட், உறுதிப்படுத்துவதற்காக. அன்னஹா அவை, அன்னஹாண்டா அவை, அந்த கழுதைகள் அனைத்தும் அவை. அஷரா, அஷரான்னா கருத்து என்ன? 10. 10. அப்ப உங்களுக்கு வாக்கியத்துல பொருள் தெரிந்திருக்கும்.